சர்வ வல்லமுள்ள தேவனாம் மனிதகுலம் முழுவதையும் உண்டாக்கிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அந்த ஆவியான கடவுள் அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாள் ஆராதனை நாள், கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிற நாள். நமது பாவ அக்கிரமங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்து நம்மை மன்னித்தாரே, இன்றைக்கும் தன் பாவ அக்கிரமங்களை விட்டுவிடுகிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று ஆராதனைக்கு தேடி வருகிறவர்களையும் அவருடைய திறக்கப்பட்ட விழாவில் அந்த பாவ மன்னிப்பின் நித்திய இரத்தத்தால் கழுவுகிறவர், நித்திய ஆவியால் நம்மை கழுவி துடைக்கிறவர், நம்மை புதுப்பிக்கிறவர், அந்த கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்த பாதத்தை வணங்கும் நாள் இந்த ஆராதனை நாள். ஏசாயா 27ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார்: அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்தும் பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதற்கு திரும்பவும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருப்பேன், அதை நான் பாதுகாப்பேன், ஒருவரும் சேதப்படுத்தாதபடி என் திராட்சை தோட்டத்தை காப்பேன் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த திராட்சை தோட்டம் என்று தேவன் இங்கு சொல்லுவது எதை குறித்து? அவருடைய உடலாம் சபையை குறித்து. அப்போஸ்தலர் 20:28 பாருங்கள், தேவன் தன் சொந்த இரத்தத்தால் சபையை சம்பாதித்தார் என்று பைபிள் போதிக்கிறது. சபை என்று சொன்னால் நாம் பார்க்கிற பெரிய பெரிய ஆடம்பரமான பெரிய ஏசி கண்டிஷன்லாம் போட்ட பெரிய பிரம்மாண்டமான சபை கட்டிடங்களை பற்றி சொல்லவில்லை, ஜனங்களை பற்றி தேவன் சொல்லுகிறார். அந்த கட்டிடங்களுக்குள்ளே ஜனங்கள் ஒன்று கூடி ஆராதிப்பதனால தான் அதற்கு சபை என்ற பெயர் வருகிறது. மற்றபடி அங்கே ஜனங்கள் போகாமல் போய்விட்டால் அந்த கட்டிடங்களை எந்த பொருளையும் சேர்த்து வைக்கிற ஒரு கோடனை போல கூட பயன்படுத்தலாம். அப்படி என்றால் தேவன் என் சபை என்று சொல்வது கட்டிடங்களை அல்ல, அவர் இரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து மீட்டு கொண்ட விசுவாசிகளை பற்றி தான் சொல்லுகிறார். ஆகவே தேவனாகிய கர்த்தரால், ஆண்டவராகிய இயேசு இரத்தத்தால், அவருடைய ஆவியால் மீட்கப்பட்ட அவருடைய பரிசுத்த சந்ததிகள் உலகமெங்கும் கோடிக்கணக்கான சபைகள் உலகமெல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதோ ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் பார்த்தீர்களா? நல்ல திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். ஆம், இஸ்ரவேலர்களுடைய சபைகள் எல்லாம் கேடுகளாய் போனது, பொய்யாய் போனது, மாயாய் போனது, சுயநலமாய் போனது, விக்கிர ஆராதனையாய் போனது. அவர்கள் பாரம்பரியங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு, சடங்காச்சாரங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு சர்வ வல்லமுள்ள தேவன் கொடுத்த அந்த உயிருள்ள கட்டளைகள் எல்லாம் அவர்கள் தள்ளிவிட்டார்கள். ஆகவேதான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இது உடைந்து போகும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து எங்கே இல்லையோ அது எவ்வளோ பெரிய ஆலய கோபுரமாக இருக்கட்டும், உடைந்து விடும். இதுதான் உலகம் முழுவதும் இன்றைக்கும் நடக்கிறது. இயேசு ஒரு சபையில் மகிமைப்படாவிட்டால் அந்த சபை உடைஞ்சிடும். இயேசு ஒரு சபை மகிமைப்படுத்தாவிட்டால் அந்த ஐக்கியமே உடைஞ்சிடும். இயேசு கிறிஸ்து எங்கே இல்லையோ அதெல்லாம் உடைஞ்சிடும். ஏன் ஒரு அரசாங்கத்தில் இல்லை என்றால் அது உடைஞ்சிடும், ஒரு தேசத்தில் இல்லை என்றால் அது உடைஞ்சிடும், ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு இல்லை என்றால் அந்த வீடு கூட உடைஞ்சிடும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே கர்த்தராகிய இயேசு என்ன செய்தார்? இதோ தன்னுடைய உடலையே, அதாவது தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்டு கொண்ட விசுவாசிகளை கொண்டே அவருடைய சபையை கட்ட கர்த்தர் ஆரம்பித்தார். அதுதான் அந்த திராட்சை தோட்டம். கனிதரும் ஒரு தோட்டம், பழரசம் கொடுக்கும் ஒரு தோட்டம். இதைத்தான் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். நல்ல திராட்சை ரசம் கொடுக்கிற இதோ திராட்சை தோட்டத்தை நான் ஏற்படுத்துவேன், அதற்கு அடிக்கடிக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன். அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க அங்கு ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்கும். சபைகளில் அதிகமான ஜபங்களுக்கு இடம் தர வேண்டும். வாலிபர் ஜப கூட்டங்கள், பெரியோர் ஜப கூட்டங்கள், குடும்ப ஜப கூட்டங்கள், இரவு ஜப கூட்டங்கள், காலை ஜப கூட்டங்கள் என்று விசுவாசிகள் ஜப கூட்டங்கள் என்று சொல்லி அதிக ஜபங்கள் ஏறெடுக்கும் போது பரிசுத்தாவியான தண்ணீர் அங்கு அதிகமாக ஊற்றப்படும். அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடி எந்த கள்ளர்களோ, எந்த விரோதிகளோ, சத்துருக்களோ, எந்த சாத்தானோ கர்த்தராகிய இயேசு ஆளுகை செய்யும் சபையை உடைக்காதபடி, சேதப்படுத்தாதபடி
அது என்றைக்கு நான் காப்பேன் என்று சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சபையின் எஜமானன் கர்த்தராக இயேசுவே. கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார் என்று எபேசியர் 5:23 சொல்லுகிறது. ஆம், மற்ற எல்லோருமாய் எந்த பேரில் யார் இருந்தாலும் சரி, போப், பிஷப், கார்டினல் மற்றும் பாஸ்டர், தீர்க்கதரிசி, டாக்டர், பாஸ்டர், போதகர் என்று என்னென்னமோ பெயரெல்லாம் இன்றைக்கு எல்லாரும் சொல்லிக் கொள்ளுகிறோம். நல்லதுதான். அந்த பெயர்கள் உள்ளவர்கள் எல்லோரும் சபைகளுக்கு தலைவர்கள் கிடையாது, வேலைக்காரர்கள். ஆண்டவராக இயேசு தான் அவருடைய சபைக்கு தலைவர். அது எந்த பெயரில் உலகில் சபை இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு தான் சபையின் தலைவர். மற்ற எல்லா ஆட்களும் அவருடைய வேலைக்காரர்கள், பணியாளர்கள். அவர் சொல்லுவதை ஓடி போய் கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய வேலையாட்களாய்த்தான் நம்ம எல்லாம் தேவன் அழைத்திருக்கிறார். ஆகவே ஜெப ஆவியால் ஊழியக்காரர்கள், போதகர்கள், பிரசங்கிமார்கள், பிஷப்மார்கள் நிரம்பும் போது அங்கே ஆவியானவர் இறங்கி வருவார். மனித திறமை, மனித தாளந்து, மனித பெருமை, மனித பாட்டு, மனித அறிவு ஒரு போதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு வராது. அவையெல்லாம் சிலுவையிலே சாக வேண்டும். நாம் முற்றுமுடியுமாய் தேவனுக்கு மகிமையும் மகத்துவங்களை கொடுக்கும்போது, ஆண்டவராக இயேசுவின் சத்தியத்தை நாம் விதைக்கும்போது, பரலோக தேவனை கிறிஸ்து இயேசு வழியாக மகிமைப்படுத்தும் போது அங்கே ஆவியானவருடைய அபிஷேகம் அதிகமாக இறங்கி வரும். ஆகவே சபை என்பது பெரிய பெரிய விளக்குகளால், பெரிய பெரிய லைட்டுகளால், பெரிய பெரிய ட்ரம், கிட்டார் சத்தங்களால் மாத்திரம் அது தேவ மகிமையை கொண்டு வராது. சத்தியத்தை அறிவிக்கும் போது, பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற கூட்டத்தில், ஜெபிக்கிற மக்கள் மத்தியில், தன்னை அர்ப்பணிக்கிற விசுவாசிகள் மத்தியில் தான் ஆவியின் அபிஷேகம் இறங்கி வரும். மற்றவர்களெல்லாம் தேவைதான், ஆனால் அது கடைசியாக. ஆனால் தேவன்தான் முதல் தேவை. அவரை ஆராதிக்கிற எந்த இடத்திலும் அவர் தான் சிங்காசனத்தில் இருப்பார். ஆகவே அன்பானவர்களே, அது ஒரு குடிசையில் இருக்கிற சபையாக இருக்கட்டும், அல்லது 20 பேர், 50 பேர், 500 பேர் இருக்கிற சபையாக இருக்கட்டும், அல்லது 50,000 பேர், ஏன் 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் கூடுகிற சபையாக இருக்கட்டும், கிறிஸ்துதான் தலைவர். அது ஜெப ஆவியின் சபையாக இருக்க வேண்டும். சத்தியத்தை விதைக்கிற சபையாக இருக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துகிற சபையாக இருக்க வேண்டும். அந்த திராட்சை தோட்டத்திற்கு கர்த்தர் அபிஷேகம் என ஆவியை ஊற்றிக்கொண்டே இருப்பார். அந்த திராட்சை தோட்டத்தை கர்த்தருடைய கரம் காத்துக்கொண்டே இருக்கும். எத்தனை அருமையான ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு இன்றைக்கு போதித்திருக்கிறார் பார்த்தீர்களா? ஆகவே சபையில் நீங்கள் ஜெப வீரர்களாக இருக்கணும்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெப வீரர்களாக மாறணும். வீண் பேச்சு, சீரியல், சினிமா, உலகம், கட்டுக்கதைகளில் முழுகாமல் அவைகளெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு நீங்கள் தனி ஜெபமாய் ஜெபிக்கணும், குடும்ப ஜெபமாய் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபத்துக்கு ஆர்வம் காட்டினீர்கள் என்றால் சபையில் நடக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். கர்த்தர் அங்கு ராஜரீகம் செய்வார். அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். அபிஷேகம் இறங்கி வரும். அப்படிப்பட்டதாக எங்களை இனிமேல் மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. ஜீவ தண்ணீரான ஆவியானது ஊற்றிக்கொண்டே இருங்க தேவனே. நாங்கள் கனிதரும் திராட்சை தோட்டங்களாய் இருப்போம் என்று ஒப்பு கொடுப்போமா? நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திராட்சை செடியாய் இந்த பூமிக்கு அனுப்பினீர். கனிதரும் செடியாய் அவர் வந்தார். நாங்களோ அவருடைய கிளைகளாய் இருக்கிறோம். இந்த கிளைகள் அந்த செடியோடு இணைந்திருந்தால்தான் நாங்களும் கனி கொடுக்க முடியும். ஆகவே இந்த ஆராதனை நாளிலே அப்பா, கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தால் எங்களை கழுவி, உமது ஆவியால் எங்களை கழுவி, ஜெபாவியால் எங்களை நிரப்பி, வேத சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்தவர்களாக, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக, ஆவியானவரால் ஜீவ தண்ணீரை பருகினவர்களாக நாங்கள் எல்லோரும் செழிப்பின் காலங்களை காணும்படி, பிசாசினுடைய அதிகாரங்களை இந்தியா முழுவதும் துரத்திவிட்டு இயேசுவின் நாமத்தை இந்தியாவெங்கும் உயர்த்தும்படி தேவனே எங்களை அபிஷேகித்தருடும். மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.